இப்போ ரீசெண்டா ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்ச எல்லாத்துக்குமே பெரிய விஷயமா தோன்றது, "என்னடா பிரீமியர் லீக் இந்த லெவல் இருக்கு. மத்த லீக்லாம் பக்கத்துல கூட வர முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போதைக்கு பேசப்படுறாங்க. அதுவும் ரீசெண்டா இந்த எஃப்எஃப்பிலாம் வந்துச்சு. எஃப்எஃப்பி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்ஆர்ன்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த யூரோப்பியன் சூப்பர் லீக்ன்னு ஒரு விஷயத்துக்கு போனாங்க. என்னடா எல்லாருமே நடக்குதே! அதுல எல்லாரும் இவைங்க எல்லாம் போட்டி போடுறதுக்கு என்ன மத்த கிளப்லாம் வராங்க. ரியல் மேட்ரிட் பேசுறாங்க. பார்சலோனா பேசுறாங்க. எங்களுக்கும் ரெவென்யூ வேணுங்கிறாங்க. பிரீமியர் லீக் என்ன இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு எல்லாரும் கதர்றாங்க. ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரீமியர் லீக்ல ஒண்ணுமே கிடையாது. இட்டாலியன் லீக்ல தான் செரியால தான் எல்லா காசும் இருந்துச்சு. எல்லா பெரிய பிளேயருமே செரியால தான் இருந்தாங்க. நான் சொல்றது ஒரு 80ஸ், 90ஸ் டைம்லலாம் செரியா தான் கொடிகட்டி பறந்துகிட்டு இருந்துச்சு. பிரீமியர் லீக்ல ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. அங்கிருந்து எப்புட்றா இங்க வந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, வேற லெவல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அதிலிருந்து மத்த லீக் எல்லாம் பெருசாயிட்டே போச்சு. செரியால இருக்கிறவங்க கீழ போயிட்டே இருந்தாங்க. வெல்கம் பேக் டு ஃபுட்பால் மன்றம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பெரிய பெரிய கான்டென்ட், வித்தியாசமான கான்டென்ட். ஃபுட்பாலில் வேற எதுவுமே பார்க்காத, வேற யாருமே பண்ணாத பெரிய லாங் ஸ்டோரீஸ தான் நம்ம ஃபுட்பால் மன்றத்துல ஒவ்வொரு தடவையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்பதான் இதை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா மத்த வீடியோஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்க. எல்லாமே வித்தியாசமான கான்டென்ட்டாவே இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு, அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ தம்ப்நெயில்ல நீங்க ஏற்கனவே பார்த்த மாரி, இட்டாலியன் ஃபுட்பாலோடைய ரைஸ் அண்ட் இட்டாலியன் ஃபுட்பாலோடைய ட்ராப். என்னடா ஆச்சு? அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த இட்டாலியன் ஃபுட்பால பத்தி பல பேத்துக்கு தெரியல. இட்டாலியன் ஃபுட்பால் இந்த லெவல்லயாடா இருந்துச்சு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லெவல்ல இருந்துச்சு இட்டாலியன் ஃபுட்பாலு. மொதல்ல ஆனா இப்போதைக்கு பயங்கரமா ஃப்ளாப்ன்னு சொல்ல மாட்டேன். பட் பயங்கரமான ஒரு டவுன்ஃபால நோக்கி இட்டாலியன் ஃபுட்பால் போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற பட்சத்துல இட்டாலியன் ஃபுட்பால் என்ன ஆச்சு? ஏன்டா இப்ப எல்லாருமே அங்கிருந்து இங்க வராங்க? மொதல்லலாம் எல்லாருமே அங்க தானடா இருந்தாங்க. அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அதுதான் நடந்துச்சு. இட்டாலியன் ஃபுட்பால் இப்போதைக்கு பயங்கரமான ஒரு ஒரு டிராப்பான ஒரு ஃபேஸ்ல இப்போதைக்கு இருக்கு. இட்டாலியன் ஃபுட்பால். ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 2021ல ஹேவியர் டெபாஸ் இருக்கார்ல, லா லிகாவோட பிரசிடென்ட். அவர் சொல்லியிருந்தாரு. "ஹவ் இஸ் இட் பாசிபிள் தட் இட்டாலியன் ஃபுட்பால் இஸ் மேக்கிங் லெஸ் மனி தேன் ஸ்பானிஷ் வென் இட் ஹாஸ் அ பிக்கர் பாப்புலேஷன் வித் அ ஹையர் இன்கம் பெர் கேபிட்டா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்புட்றா லாலிகால நாங்க இவ்ளோ பணம் பண்ண முடியுது எங்கனால. ஆனா உங்கனால பெர் கேபிட்டாவும் உங்களுக்கு அதிகம், மக்களும் உங்களுக்கு அதிகம். ஆனா செரியால இவ்ளோ கம்மியா தான பணம் வருது. எப்புட்றா அது? அப்படின்னு சொல்லிட்டு 2021லயே டெபாஸ் கேட்டிருக்காப்ல. "என்னடா நடக்குது அந்த லீக்ல? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காப்ல. அதே மாரி ஒரு நம்பர் ஆஃப் மேஜர் பிளேயர்ஸ் இட்டாலியன் ஃபுட்பால்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுவென்டஸோட பிரசிடென்ட் ஆண்ட்ரியா அக்னேலி சொல்லியிருக்காங்க. பிளேயர்ஸும் சொல்லியிருக்காங்க. அந்த யுவென்டஸோட பிரசிடென்ட்டும் சொல்லியிருக்காரு. "கோவிட்-19 கிரைசிஸ்னால தான் நாங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். எங்கனால கீப் அப்பே பண்ண முடியல" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா, இப்ப இந்த பேண்டமிக் ஃபுட்பாலோடைய பெரிய பிரச்சனை அந்த எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க்க அது என்ன சொல்றது? அது கிரியேட் பண்ணல. ஆனா ஃபுல்லா அது நாக் அவுட் ஆக்கிட்டு போயிருச்சு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டா, இந்த பிரீமியர் லீக் கிளப்ஸ் அவங்கலாம் தாக்கு பிடிக்கலாம். எங்கனால முடியல. அந்த ஒரு பேண்டமிக் வந்தது எல்லா கிளப்ஸையும் அந்த ரெவென்யூ இல்லாம பயங்கர பிரச்சனை பண்ணிருச்சு. பிரீமியர் லீக் கிளப்ஸ் எல்லாம் தாக்கு பிடிச்சுட்டாங்க. பட் எங்கனால சுத்தமா தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பானிஷ் யுவென்டஸ் உடைய பிரசிடென்ட் அவரே சொல்லியிருக்காரு. சரியா ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க. இன்னும் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. வேற எந்த லீக் கம்பேர் பண்ணும்போது சரியா தான் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ லாரியா அந்த கசெட்டா டெலோ ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேனல் இருக்கு. அவங்க சம்மந்தமா இந்த கோல்ங்கிற சேனல்ட்ட பேசும்போது சொல்லியிருக்காப்ல. இன்னும் சரியா தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெரிய கிரைசிஸ் ஆஃப் காம்படிட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜ்மென்ட் எரர்ஸ்னாலயும், ஒரு கிளியரான ஒரு லாங் டெர்ம் ஸ்ட்ராட்டஜி இல்லாத காரணத்தினால தான் இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ்ல கூட இட்டாலியால ஒழுங்கா பெருசா பண்ண முடியல. முதல்லலாம் இட்டாலிய கண்டு அப்படியே பயந்து கிடப்பாய்ங்க. மத்த எல்லா கண்ட்ரியும் அந்த 2002 வேர்ல்டு கப்பா ஏதோ ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க இட்டலி. அப்பல்லாம் மத்த டீம்லாம் "ஐய்யய்யோ! இட்டலியாடா! நம்மளால பக்கத்துல கூட போ முடியாதுன்னு" சொல்றாங்க. எப்படின்னா, நம்ம இந்த 1999, 2003, 2007 ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப்லாம் பண்ணியிருக்காங்கல்ல. அவனுங்களா "ஐய்யய்யோ! பக்கத்துல போ முடியாது சாமி" அப்படிம்பாய்ங்கல்ல. அந்த மாரி ஒரு இதிலிருந்து இட்டாலி இருந்தாங்க. ஒரு காலத்துல. இப்ப சொன்னா உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல. அப்பலாம் இட்டாலியன் ஃபுட்பால் தான் பின்னக்கிள். நீங்க இந்த ஜேமி கேரிகரோடைய ஏதாச்சும் ஷோலாம் பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லிட்டே இருப்பான். அந்த பெரசி அவங்கலாம் சொல்லுவான். அவங்க எல்லாருமே இட்டாலியன் லீக்ல ஆடுன டிஃபெண்டர்ஸ்.
அவங்களெல்லாம் வந்து தொடக்கூட முடியாது. அவங்கலாம் வேற லெவல் ஃபுட்பால் பிளேயர்ஸ்ன்னு வந்து இவன் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பான். ஸோ அந்த காலத்துல வந்துட்டு இட்டாலியன் ஃபுட்பால் தான் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. இப்பதான் வந்து மாறி, மாறி இந்த பிரீமியர் லீக் இந்த லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அந்த பெரிய கிரைசிஸ் இருந்துச்சு. இந்த டிவி ரைட்ஸ் இந்த ஈரால வந்துட்டு எல்லா பணமே வந்துட்டு இட்டாலியன் கிளப்ஸோடைய இவங்களுக்கு கன்சியூம் பண்ணது வந்துட்டு ஸ்போர்ட்டிங் காஸ்ட்ஸ், வேஜஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறதுக்கே அந்த டிவி டீலோட பணமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்கனால எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ, ப்ரமோஷனுக்கோ, மார்க்கெட்டிங்க்கோ ஒரு செரியா கிளப்ப வந்துட்டு எப்படி வந்து நடத்தணும் அப்படிங்கிறது கூட அவங்களால செலவு பண்ண முடியல. ஏன்னா, அவங்களுக்கு வந்த பணம் எல்லாமே அதுக்கே போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள்க்கு சொல்றாங்க 2018, 19ல கோவிட் வரதுக்கான ஃபுல் சீசன் முன்னாடி நடந்த ஃபுல் சீசன்ல வந்து செரியாக்கு மட்டுமே 300 மில்லியன் யூரோஸ் வந்து லாஸ்ல வந்திருக்கு. அ ஏன்னா வந்து 700 மில்லியன் யூரோஸ் வந்துட்டு கேப்பிட்டல் கெயின்ஸ்ல வந்தாலுமே, அது வந்து 2.5 பில்லியன் யூரோஸ் உடைய டெப்ட்க்கு வந்து நின்னுச்சு. அவ்ளோ கேப்பிட்டல் கெயின் வந்தும் 300 மில்லியன் யூரோஸ் லாஸ்ட்ல போயி மொத்த டெப்ட் வந்து 2.5 பில்லியன் யூரோஸா வந்து நின்றுருக்கு. 2018, 19 சீசன் முடியும்போது. அதிலிருந்தே வந்துட்டு அடுத்து அடுத்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து நிக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். மிலான் மட்டும் வந்து கொஞ்சம் லக்கோட இருந்தனால வந்துட்டு ஒரு சின்ன ஃபைனான்சியல் பிளான் முன்னாடியே போட்டு வச்சுட்டாங்க. கோவிட்-19க்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அந்த க்ளோஸ் டோர்ஸுக்கு பின்னாடிலாம் விளையாட வச்சாங்க. யுவென்டஸ் வந்து பெரிய ஹிஸ்டரி இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி இஎக்ஸ்ஓஆர் அப்படிங்கிறவங்கள்ட்ட இருந்து ஒரு பெரிய கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் வாங்கியிருக்காங்க. பிளேயர்ஸ்லாம் சைன் பண்றதுக்கு விளாவிச் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம். இன்டர் வந்துட்டு பெரிய பிளேயர்ஸ் வந்து செல் பண்ணா தான் கண்டினியூ பண்ண முடியுங்கிற இதிலே வந்து இன்டர் மிலானே போயிட்டு அவங்களுடைய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் செல் பண்ணி அவங்களுடைய வேஜ் பில் எல்லாம் குறைச்சனால தான் அந்த கிளப்பே தாக்கு பிடிச்சதாமா. அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த பேண்டமிக் வந்து இட்டாலியன் கிளப்ஸ் எல்லாம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கு. அந்த சம்மர் ஆஃப் 2021 வந்துட்டு இவங்களுக்கு மட்டும் பெரிய பிரச்சனையா இருந்ததில்ல. மொத்த சிரியாக்குமே பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த பேண்டமிக் வந்து இட்டாலியன் ஃபுட்பால பெரிய லெவல்ல அடிச்சிருக்கு. இது வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல அடிச்சிருக்கு. அவங்களுடைய வேஜஸ் எல்லாமே வந்து தாக்கு பிடிக்க முடியாத ரேஞ்சுக்கு போயிடுச்சு. பெரிய பெரிய கிளப்ஸ் இன்டர் மிலான் எல்லாமே, ஏசி மிலான் எல்லாமே வந்து அவங்களுடைய டாப் ஸ்டார்ஸ வித்தா தான் அந்த வேஜ் பில்லே தாக்கு பிடிக்க முடியுங்கிற ரேஞ்சுக்கு மாரி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பேண்டமிக்ல. பட் நம்மளுடைய பிரச்சனை வந்துட்டு இன்னும் பழைய நான் சொல்றது 80ஸ், 90ஸ்லலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றத வந்து போக, போக நான் சொல்லிட்டே வரேன். பட் அதுவரைக்கும் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா வந்து மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும், பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இப்ப திருப்பி ஸ்டோரிக்கே போலாம். ஸோ ஒரே விண்டோல வந்து லீக் வந்துட்டு எம்பிபி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா அந்த ரோமலு லுக்காக்கு வந்து செல்சி போனாப்ல. அவங்களுடைய பெஸ்ட் கோல் கீப்பர் டானருமா வந்து பிஎஸ்ஜி போனாரு. சென்டர் பேக் கிறிஸ்டியன் ரொமேரோ வந்து டாட்டமுக்கு போனாங்க. ரைட் பேக் அச்ரஃப் ஹக்கீமியும் பிஎஸ்ஜி போனாப்ல. அண்ட் மோஸ்ட்லி ஹை ப்ரொஃபைல் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து திருப்பி மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு வந்தான். இது எல்லாமே ஒரே விண்டோல நடந்துச்சு. ஸோ இவங்க இவ்வளோ ஹை ப்ரொஃபைல் நேம்ஸ் எல்லாருமே கிளம்பி ஒரே விண்டோல செரியாலேருந்து வெளியே வந்தது அந்த ஒரு லீக் பார்க்குற அதாவது ரொனால்டோங்கிற ஒரு பிராண்டே போதும். அந்த லீக் வந்து அப்படியே கீழ இருக்கிறது கரெக்ட்டா. எப்படி வந்து மெஸ்ஸி, ரொனால்டோ இதனால தான் வந்துட்டு லாலிகா பயங்கரமா போயிட்டு இருந்துச்சோ, இப்போ அவங்க கீழ போனோனே இப்போ லாலிகானாலே பெருசா கோப் அப் பண்ண முடியல. இப்போ இருக்கிற பார்சலோனா பிளேயர்ஸ், ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸ வச்சு கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்காங்கன்னு வைங்க. பட் ஸ்டில் மெஸ்ஸி, ரொனால்டோ ரைவல்ரி இருந்த அளவுக்குலாம் இப்போ வந்து அவங்களுடைய என்ன சொல்றது, இந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோ, அவங்களுடைய லீக மார்க்கெட் பண்றதுக்கோ, அந்த டீல்ஸ் வாங்குறதுக்கான காசு அதெல்லாம் எதுவுமே இல்ல லாலிகால சொல்லப்போனா. அவங்க 2 பேரும் போனதுலருந்து பாதி பேர் லாலிகாவ பார்க்கிறதே இல்ல. அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்து அது போயிடுச்சு. அதே மாரி இந்த 5 பிளேயர்ஸும் வந்து கெளம்புனதுல ரொம்ப கொடுமையா போயிடுச்சு நம்ம லாலிகாக்கு. அது இந்த சம்மர்ல வந்து இன்னும் மோசமா லுக்காக்கு வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்தாலும், பால் போக்பா திரும்பி யுவென்டஸ்க்கு அந்த போன வருஷம் 2022ல போயிருந்தாலும் வந்துட்டு, இந்த கூலிபாலி கெளம்புனது, டிலிட் கெளம்புனது, அதெல்லாமே பிரச்சனையா இருந்திருக்குது. கூலிபாலி வந்துட்டு செல்சி அப்ப வந்தாப்ல. இந்த சீசன் நடந்தப்போ. அவரு வந்து நாப்போலில பயங்கரமான பெரிய லெஜண்ட் மாரி இருந்தாப்ல நாப்போலி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. லிவர்பூல் வந்து நாப்போலி கூட ஆடும்போது, கோலே கன்சீட் பண்ணாம ஆனா நம்ம வந்து ஒரு கோலாச்சும் போட்டு ஜெயிக்கணுங்கும்போது, ஐய்யய்யோ! இந்த நாப்போலி வந்து கூலிபாலி இருப்பானே, கூலிபாலி எதிர்த்து என்னடா பண்றது? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு அந்த டைம்ல. அந்த டைம்ல வந்துட்டு
டெலிட் வந்துட்டு அவன் போயிட்டான், பயனுக்கு போயிட்டான். அதே மாரி கூலிபாலி வந்துட்டு செல்சிக்கு வந்துட்டாப்ல அந்த டைம்ல. அதே மாரி வந்துட்டு மேத் டெலிட் போனது வந்து பெரிய பெரிய லாஸ். சரியாக வந்து டெலிட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அப்கமிங் டேலண்ட்டா இருந்தார். ஆயாக்ஸ்ல இருந்து திருப்பி இங்க வந்துட்டு பயங்கரமான அப்கமிங் டேலண்ட்டா இருந்தும், வேற வழி இல்லாம வந்து பயர்ன் முனிச்க்கு வந்து டெலிட் போனாப்ல. ஸோ இப்பதான் வந்து ஒரிஜினல் ஃபிளாஷ்பேக் வரும். ஸோ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுக்கு, இப்ப இருந்ததுக்கு என்ன மாறுச்சு? ஏன்னா, அப்போ வந்து இட்டலியோடைய 3 டீம்ஸ் வந்து டாப் 5ல இருந்திருக்காங்க. டெலாய்ட்டோடைய ஃபுட்பால் மணி லீக் அப்படின்னு. நீங்க அத கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. டெலாய்ட் வந்து வருஷம் வருஷம் எந்த கிளப் வந்து மேல இருக்காங்க, இன் டெர்ம்ஸ் ஆஃப் மணி வந்து யாரு மேல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மாரி கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ ரீசென்ட்டா பார்த்தோம்னா வந்து ரியல் மேட்ரிடும், மான்செஸ்டர் சிட்டியும் தான் அந்த லீக்ல அந்த அந்த லிஸ்ட்ல வந்து மேல இருக்காங்க. இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஜெனரேஷன். ஸோ அப்ப அந்த 1990ஸ்ல பார்த்தீங்கன்னா, 3 கிளப்ஸ் இருந்திருக்காங்க. அந்த டாப் 5லயே வந்து 3 கிளப்ஸ் வந்து இட்டாலியில தான் இருந்திருக்காங்க. இப்போ ஃபார்மர் ஏசி மிலான் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் கரண்ட் சிஇஓ ஆண்ட்ரியானோ கேலியானி வந்துட்டு ரீசென்ட் இன்டர்வியூல கேட்டதுக்கு, நாங்க வந்து ஸ்டேடியம்ஸ் கட்டல. எங்களுக்கு ரொம்ப அக்லியான ஸ்டேடியம்ஸ் தான் இருக்கு யூரோப்ல. இதுவே வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. ரெவென்யூ பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. டிவி ரைட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா, ஒரு அக்லி எம்ப்டி ஸ்டேடியம வந்து எங்கனால டிவில விக்கவே முடியல. இப்போ நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். பிரீமியர் லீக்ல வந்து சின்ன கிளப்ஸ் ஆடுறதுலயுமே வந்து ஸ்டேடியம் ஃபுல் ஆயிருது. ஒரு 20,000, 30,000 கெப்பாசிட்டி இருக்க ஸ்டேடியம்ஸ் கூட ஃபில் ஆயிருது கண்டிப்பா. கரெக்ட்டா? அதுல இருக்கிறத வந்து டிவிக்காரங்க வந்து காசு குடுத்து வாங்குவாங்களா? எம்ப்டி ஸ்டேடியம் பாதி எம்ப்டி ஸ்டேடியமா இருக்கிற இடத்துல வந்து டிவிக்காரங்க வந்து எதுக்கு காசு குடுத்து வாங்குவாங்க? "ஏய் இந்த மேட்ச் எவன்டா பார்ப்பான்?" அப்படின்னு சொல்லியே வந்து டிவிக்காரங்க யாருமே வந்து காசே குடுக்க மாட்டாங்க. கரெக்ட்டா? ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ரீசனா இருந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து அந்த ஸ்டேடியம்ஸையும் வந்து பில்ட் பண்ணாததுக்கு காரணம் வந்து அங்க இருந்த பொலிட்டிக்கல் விஷயமெல்லாம் தான் வந்து எல்லாத்தையும் வந்து பின்னாடி இழுக்க வச்சுருச்சு. ஏன்னா அந்த அத்தாரிட்டீஸ்லாம் ரொம்ப நாளைக்கு வந்துட்டு இது கேட்டுட்டு இருந்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி அத்லெட்டிக்ஸ் ட்ராக்ஸு பிகாஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் 1000 அப்ஸ்டக்கிள்ஸ் லைக் அட் சான் சிரோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அத்லெட்டிக் அந்த இந்த நெறைய ஸ்டேடியம் ஃபுட்பால் ஸ்டேடியம் சுத்தி பார்த்தீங்கன்னா வந்து அந்த அத்லெட்டிக் ட்ராக் எல்லாம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்க வேற எங்க இருக்கு? யூசுவலா இதெல்லாம் வந்து ஆஃப்ரிக்கால இருக்க ஸ்டேடியம்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வேர்ல்டு கப்ல நடக்கும்போதெல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா, நடுவுல ஃபுட்பால் பிட்ச் இருக்கும். ஆனா சுத்தி எப்பவுமே அத்லெட்டிக்ஸ் ட்ராக்ஸ் இருக்கும். ஸோ இவரு என்ன சொல்றாரு, எல்லா இட்டாலியன் ஸ்டேடியம்ஸ்லயுமே வந்து அது கேட்டுருக்காங்க. நம்ம வந்து அந்த அத்லெட்டிக் ட்ராக்ஸ்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு கேட்டனால தான் அந்த சான் சீரோல கூட வந்து பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு ரொம்ப நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2013ல கொண்டு வந்த ஒரு புது லா அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரீடெவலப்மென்ட்டோ, கன்ஸ்ட்ரக்ஷனோ வந்து ஸ்டேடியம்ஸுக்கு ஈஸியா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்களாம். ஆனா, ஒரு 10 வருஷம் ஆயுமே வந்துட்டு இதே பிரச்சனைகள் தான் இருக்குது. இன்னும் புது ஸ்டேடியம் கட்டவே முடியல. இல்ல ஏதோ பெரிய டிலே வருது. இல்ல காலத்துக்கு டிலே அப்படிங்கிற மாரி ஒரு இதுல போயிட்டுருக்குது. நாங்க வெயிட் பண்ண வந்து வேர்ல்டு முன்னாடி போய்க்கிட்டே இருக்குது. 2013ல இருந்து வந்து வெறும் லண்டன்ல மட்டுமே 3 புது ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க. அப்படி யோசிச்சு பார்த்தா வந்துட்டு, இந்த லீக்ல இந்த இட்டாலியன் லீக வின் பண்றவங்க வந்துட்டு மோர் ஆர் லெஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் மனி ஃப்ரம் டிவி ரைட்ஸ் ஆஸ் அ டீம் ஜஸ்ட் புரமோட்டட் டூ த பிரீமியர் லீக் ஃப்ரம் த சாம்பியன்ஷிப் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஸ்டாகரிங்கான ஃபேக்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இட்டாலியன் லீக வின் பண்ற டீமோடைய பிரைஸ் மணி இஸ் த சேம் ஆஸ் த டீம் கெட்டிங் ப்ரமோட்டட் ஃப்ரம் த சாம்பியன்ஷிப் ஆஃப்டர் வின்னிங் த சாம்பியன்ஷிப். சாம்பியன்ஷிப் வின் பண்ணா பிரீமியர் லீக் வருவாங்கல்ல, அவங்க ஏர்ன் பண்ற மணியும் இட்டாலியன் லீக்ல வின்னர் ஏர்ன் பண்ற மணியும் அந்த கிளப்பும் சேம் அமௌண்ட்டா இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா நாங்க எங்க மேல வர்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சிச்சுவேஷன் இட்டலியில வந்து ரொம்ப மோசமா இருக்குது. மத்த கண்ட்ரீஸ கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் அந்த டிவி டீல்ஸ்ல இருந்து வர்ற பணம் வந்து ஒன்னத்துக்கும் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுல எந்த வித மேஜிக்கும் கிடையாது. உடனே அந்த இஷ்யூ எல்லாம் போகணும்னா அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதுக்கான ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா கிளப்ஸும் வந்துட்டு இந்த இந்த அவங்க பண்ண முடியாத அந்த செலவுகள்லாம் பண்ணணும்னு ட்ரை பண்றதெல்லாம் கட் டவுன் பண்ணா தான் எல்லா டீம்ஸுமே ஒரு தலையான நிலைக்கு வந்து நிப்பாங்க. லோன் இல்லாம, எந்தவித கஷ்டமும் இல்லாம வந்து நிக்கணும்னாலே வந்துட்டு அந்த கிளப்ஸ் அந்த அளவுக்கு போராடணும். அது தேவையில்லாம ஐய்யயோ! அவன் வேணும், இவன் வேணும்னு ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்ல போய் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா, இது நடக்கிறதுக்கான சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் உண்ம. இட்டாலியன் கிளப்ஸ் வந்துட்டு மான்செஸ்டர் யுனைட்டட் மாரி இருக்கணும். பார்சலோனா மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ வந்துட்டு பணத்த வேஸ்ட் பண்றத வுட்டுட்டு, அட்டலாண்டா மாரி இப்ப அட்டலாண்டாங்கிற கிளப் வந்து செம்மையா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள மாரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த
யங்ஸ்டர்ஸ்டையோ மத்தவங்கள்ட்ட எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா தான் வந்து இந்த ஒரு பிரச்சனைய தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. மோர் ரீசென்ட்லி மிலானும் வந்துட்டு இருக்கிற பிரச்சனை இருக்கிற பிளேயர்ஸ வச்சு எப்படி வாழ்றாங்களோ, அதிலிருந்து இருக்கிற ட்ரை பண்ணாங்கன்னா, இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு த ரீசன்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் செரியா. நான் சொல்றது இந்த ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கோவிட் வந்து 5 இயர்ஸ் ஆச்சுங்க. நான் ரீசென்ட்டா ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் பார்த்தேன். டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே தட் அ மேன் ஹஸ் பீன் ரிப்போர்ட்டட் வித் கோவிட்ல என்னமோ வைரஸ்ன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அந்த வைரஸ் இன் வுஹான், சைனா அப்படின்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட் வந்து யாரோ எடுத்து போட்டிருந்தாங்க. அத படிச்சேன். 5 வருஷம் ஆயிடுச்சாடா! அப்படிங்கிற மாரி எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். டேய் 5 வருஷம் ஆயிடுச்சுடா தாக்கு புடிச்சுட்டு வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் லட்சக்கணக்கான பேர உயிர வுட்டாங்க. அத வந்து நம்ம தாண்டியே வந்திருக்கோம். ஸோ ஃபுட்பால்ல வந்து இவ்ளோ பெரிய எஃபெக்ட்டா லாஸ்ட் 5 இயர்ஸ் சரியா இருந்திருக்கு. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல ஃபிளாஷ்பேக் போவோம்னு சொன்னேன். ஃபிளாஷ்பேக்ல போய் பார்க்கலாமா? 1990ஸ்லலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சரியால போய் பார்த்தோம்னா, அதுக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. இந்த கான்டென்ட் வரைக்கும் புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம வந்து அப்படியே இப்போ ஒரு பாஸ் பண்ணிட்டு, இந்த வீடியோவ லைக்கும் பண்ணிட்டு, ஏதாச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல உடனே போய் ஷேரும் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா, இதுக்கப்புறம் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இல்ல, இருக்கும். இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். 1990ஸ்ல செரியாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1990ஸ்ல மட்டுமே செரியா டீம்ஸ் மட்டும் 13 யூரோப்பியன் டைட்டில்ஸ் அதாவது சாம்பியன்ஸ் லீக வந்து வச்சிருந்திருக்காங்க. 1990ஸ்ல மட்டுமே 6 வேர்ல்ட் ரெக்கார்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் ட்ரோஃபீஸ்ன்னு நான் சொல்றது சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக் 2யும் சேர்த்தி வந்து 13 ட்ரோஃபீஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த யுஎஃப்ஆ சூப்பர் கப்புங்கிற ஒண்ணு இருக்குது. வேற என்ன இருக்குது? இந்த 3 சேர்த்தி வந்து 13 ட்ரோஃபீஸ் வின் பண்ணியிருக்காங்க 1990ஸ்ல. 6 வேர்ல்டு ரெக்கார்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6 பேலண்டார்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பிளஸ் எவ்ரி ஐகானிக் ஸ்டார் ஃப்ரம் அஸ்பிரில்லா டு ஜிடேன் இவன் எல்லாருமே வந்து இதுல தான் செரியால தான் இருந்திருக்காங்க. என்னடா சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்றாங்க பாரு 13 யூரோப்பியன் ட்ரோஃபீஸ், 6 பேலண்டார் வின்னர்ஸ், இன்னொன்னு சொல்றாங்க 6 வேர்ல்ட் ரெக்கார்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ். இது எல்லாமே வந்து செரியால தான் நடந்திருக்கு. எப்போனா 1990லிருந்து 2000 வரைக்கும் மட்டுமே இத்தன விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகேவா? அப்படி இருந்தவங்கடா இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேவா? மிலான் வந்து பென்ஃபிகாவ வந்து வியனால பீட் பண்ணிட்டு பேக் டு பேக் இதுல ஜெயிச்சிருக்காங்க. சாம்பியன்ஸ் லீக் வந்து ஜெயிச்சிருக்காங்க அந்த டைம்ல. சிமெண்டிங் த ஸ்டேட்டஸ் அஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிளப்ஸ் ஆஃப் ஆல் டைம். அப்போ ரியல் மேட்ரிடோட 2017 விக்டரி யுவென்டஸ் வரைக்குமே வந்துட்டு 27 இயர்ஸ் லேட்டர். நான் சொல்றது 1990லேருந்து 2017 வரைக்குமே வந்து யாருமே சாம்பியன்ஸ் லீக ரீடெயின் பண்ணல. அதாவது வின் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த வருஷமும் வின் பண்றது வந்து சாம்பியன்ஸ் லீக பண்ணது வந்து இவங்க தான். ரியல் மேட்ரிட் 2017 அதுக்கு முன்னாடி 1990ல வந்து மிலான் பண்ணியிருக்காங்க. இவங்கள பீட் பண்ணி. ஸோ ஸ்டாகரிங் ஃபீட் இல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னடா இத்தன வருஷமா ஒருத்தவங்கனால அதனால தான் அவ்ளோ கஷ்டம். சாம்பியன்ஸ் லீக் வின் பண்றதுங்கிறது வந்து அவ்ளோ கஷ்டம். இப்ப தப்பே ஆக்கிட்டாங்க ரியல் மேட்ரிட். வருஷம் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கானுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து 27 இயர்ஸா எவனாலயுமே வந்து சாம்பியன்ஸ் லீக்க ரீடெயின் பண்ணவே முடியல. ஸோ 1990ல வந்து மிலான் ஜெயிச்சது வந்துட்டு அ ஒன்லி டைம் இன் ஹிஸ்டரி 3 மேஜர் யூரோப்பியன் ஹானர்ஸும் வந்துட்டு கிளப்ஸ் ஃப்ரம் த சேம் கண்ட்ரில இருந்துச்சு. அதாவது 3 மேனேஜர்னா ஆப்வியஸ்லி ஏன்னா சாம்பியன்ஸ் லீக்லயும் இவங்களே வின் பண்ணிட்டாங்க. யூரோப்பா லீக்கையும் இந்த கண்ட்ரி வின் பண்ணிட்டாங்க. அப்படின்னா யூரோப்பியன் சூப்பர் கப்பும் வந்துட்டு இவங்களில தானே இருக்கும். ஸோ 3 இதுவுமே வந்துட்டு ஒரே கண்ட்ரில இருந்தது வந்து 1990ல மட்டும் தான் நடந்திருக்குது. லூசியானோ பாவரோட்டி வந்துட்டு கத்துன்னு கத்தி அவருடைய வோக்கல் கார்டே வந்துட்டு இது போயிடுச்சாமா. ஸோ அதனால வந்து அந்த கோப்பா இட்டாலியா 90 ஜியான் லூக்கா வியாலி வந்து 2 தடவ தோடி 2 தடவ ஸ்கோர் பண்ணி சாம்படோரியா வந்து ஆண்டர்லெக்ட்ட வந்துட்டு பீட் பண்ணி யூரோப்பியன் கப் வின்னர்ஸ் கப் அப்படின்னு அப்ப இருந்துச்சாம். அப்போ வந்து அவர் வந்து அப்போ ஜெயிச்சிருக்காங்க. யாரு இவங்க சாம்படோரியா. ஸோ யுஎஃப்ஏ கப்ல வந்து யுவென்டஸ் வந்து ஃபியோரென்டினாவ வந்து டிஃபீட் பண்ணி அவங்க வந்துட்டு அந்த யுஎஃப்ஏ கப் அதுல வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் அ பிகினிங் ஆஃப் அ டெக்கேட் ஆஃப் செரியா டாமினன்ஸ் ஆன் த பிட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1990ல இத்தனை விஷயம் நடந்து எல்லா யூரோப்பியன் கப்ஸ் அது இதுன்னு ஜெயிச்சு அந்த ஒரு டாமினன்ஸுக்கான ஒரு இடத்த வந்து சரியா ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைம்ல வந்து நம்ம எதிர்பார்க்காதபடி அந்த 1919ல போட்டு வச்ச பிள்ளையார் சொல்லி வந்துட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு சும்மா பீறிட்டு அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பட் ஆனா வந்துட்டு மேரடோனா வந்துட்டு நாப்போலிய வந்து அந்த சிச்சுவேஷன்ல விட்டுட்டு போனது வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அந்த டைம்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அது வந்து கன்டினியூயிங் சக்சஸ் ஆஃப் செரியா இட்டாலியன் ஃபுட்பாலுக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. செரியா வந்து அந்த ஒரு ஆள நம்பி இல்ல. ஸ்டார்ஸ் எக்கச்சக்கமா இருந்தாங்க. அவங்க எல்லா இடத்துலயுமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேலண்டாரோட வின்னர் லோத்தார் மத்தாவ்ஸ் அவர் வந்து இன்டர் மிலான்ல இருந்திருக்கார். த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் ரொபர்டோ பாஜியோ அந்த டைம்ல தான் வந்துட்டு யுவென்டஸே ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த ரொபர்டோ பாஜியோ பத்தி எல்லாருமே பேசியிருப்பாங்க அந்த டைம்ல. "ஏய் என்ன பிளேயர்ரா அவன்! ரொபர்டோ பாஜியோ அளவுக்குலாம் வராதுடா" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எக்கச்சக்கமான பீப்பிள் வந்து அப்ப பேசியிருப்பாங்க. இந்த ரொபர்டோ பாஜியோவ பத்தி ஒரு தனி எபிசோடே பண்ணலாம். அந்த மாரி ஒரு பிளேயர் அவரு. ஸோ இட்டாலி வந்து ட்ரெடிஷனலாவே பார்த்தாங்கன்னா வந்துட்டு, அவ்வளோ பணம் வச்சிருந்தாங்க அந்த லீக்ல. எல்லா டாப் பிளேயர்ஸு ஃபியோரன்டினால இருந்து வந்து யுவென்டஸுக்கு வந்த பாஜியோ டைம்ல இருந்தே அதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட தான் எல்லா காசுமே இருந்திருக்கு. ஸோ 11 ஆஃப் த 13 ப்ரீவியஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சைனிங்ஸ் வந்துட்டு சரியான கிளப்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல. இப்ப நம்ம சொல்றோம்ல, வாவ்! 200 மில்லியன் குடுத்து நெய்மார வாங்குனாங்களாடா! அப்படிங்கிற மாரிலாம் வந்துட்டு, இப்ப இதான வேர்ல்ட் ரெக்கார்டு 200 மில்லியன் இன்னும் நெய்மாரோட ரெக்கார்ட யாரு பீட் பண்ணாங்க? இந்த எம்பாப்பே வாங்குனானுங்கல்ல, எவ்வளோ குடுத்து வாங்குனானுங்க? பிஎஸ்ஜி எம்பாப்பேவ எனக்கு அது ஞாபகம் இல்லையே. ஏன்னா நெய்மார 220 மில்லியன் என்னமோ வாங்குனாங்க. எம்பாப்பே எவ்வளோ வாங்குனானுங்கன்னு தெரியல. ஸோ அந்த டைம்லலாம் வந்துட்டு அத்தன 13 வேர்ல்ட் ரெக்கார்ட் சைனிங்ஸ்ல 11 செரியால தான் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம யுஎஃப்ஆ வந்து அப்போ இங்கிலீஷ் டீம்ஸ வந்து யூரோப்பியன் காம்படிஷன்லேருந்து பேன் பண்ணியிருக்காங்க 1985ல. ஏன்னா தே ஹேட் பீன் அலோவ் டு ஸ்டீல் அ மார்ச் ஆன் த ஃபீல்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. டியூரிங் த 90s இட்டாலியன் சைட்ஸ் ஒன் 13 ஆஃப் த 30 யூரோப்பியன் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் 25 ஃபைனலிஸ்ட்ஸ். யப்பா சாமி! 13 ஆஃப் த 30 யூரோப்பியன் டைட்டில்ஸ வந்துட்டு இவங்க மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுல 25 ஃபைனலிஸ்ட்ஸ் வேற இருந்திருக்காங்க. ஸோ சரியா வந்து பெஸ்ட் அண்ட் தி மோஸ்ட் அட்ராக்டிவ் லீகா யூரோப்ல இருந்திருக்காங்க 1990ஸ்ல. ஆயாக்ஸ்ல 1999, 92ல இருந்து கிளம்புன ஏரான் வின்டர் வந்து சொல்லியிருக்காரு. லாச்சியோக்கு வந்து விளையாடிருக்காரு. அண்ட் தென் இன்டர் கூட விளையாடிருக்காரு. டெலிவர்ட் 84 கேப்ஸ் ஃபார் நெதர்லாண்ட்ஸ். இப்போ ஸ்பெயின் இருக்கிற மாரி இட்டாலி அப்ப இருந்துச்சு. நான் விளையாண்ட காலத்துல வந்து சரியா வந்துட்டு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் த லீக்ல எல்லா லீக்ஸையும் பார்த்தோம்னா சரியா தான் இருந்துச்சு. பயங்கர கஷ்டமா இருக்கும் மேட்சஸ்லாம் வின் பண்றதுக்கு. இட் வாஸ் த கண்ட்ரி வேர் த பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் த வேர்ல்ட் வேர் ஆல் பிளேயிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த டைம்ல வந்து சரியால. ஸோ இங்கிலீஷ் ஃபுட்பால் ஃபேன்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா சரியாவே வந்து 1992ல தான் பார்க்கவே ஆரம்பிச்சாங்களாமா. அது ஒரு ஆள் அப்படிங்கிற காரணத்தினால பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். அதை நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போக போக சொல்றேன். ஸோ 1998 டக்கு நம்ம ஜம்ப் பண்ணிடும். அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா வந்து பயங்கரமான ஒரு பவர் ஷிஃப்ட் இருந்துச்சாம் சரியால. இது இது இருந்திருக்குது என்ன சொல்றது? அந்த பவர் ஷிஃப்ட்ல வந்துட்டு 1998ல என்னடா இருந்துச்சு? 1998ல வந்து பவர் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஒரே ஒரு ரிக்கோஷேல வந்து ரொபர்ட்டோ கார்லோஸோட எஃபர்ட்ட வந்துட்டு கரெக்ட்டா வந்து இவங்களுடைய பாத்துல வந்து டீவியேட் ஆயி வந்து மிஜாட்டோவிச்ங்கிறவர் வந்து ஒரே ஒரு கோல போட்டு த பேட்டன் ஹேட் பீன் பாஸ்ட் ஃப்ரம் செரியா டூ லா லீகா அப்படின்னு சொல்றாங்க அந்த டைம்ல. என்னாச்சு நம்ம வந்து பார்த்தோம்னா, யுவென்டஸ் வந்து அந்த அன்னைக்கு ஃபேவரட்ஸா இருந்திருக்காங்க ஜெயிக்கிறதுக்கு. 3 சக்சஸிவ் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ்ல வந்து யுவென்டஸ் இருந்திருக்காங்க. த கிளப் ஹூ குட் நேம் டெல் பியரோ, எட்கர் டேவிட்ஸ் அண்ட் த கிரேட் ஜினிடேன் ஜிடான் இந்த ஸ்டார்ட்டிங் லைனப். அந்த டைம்ல வந்து இவங்க 3 பேரும் டெல் பியரோல வந்து யப்பா! என்ன மாரி பிளேயர்ரா அப்படிங்கிற இந்த டெல் பியரோ வந்து எங்கேயோ நான் ரீசென்ட்டா பார்த்தேனே. ஏதோ ஒரு கிளப்போடைய மேனேஜராவோ, இல்ல ஏதோ ஒரு அம்பாசடராவோ இந்த டெல் பியரோ வந்திருக்கான்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த டெல் பியரோ, ஜினெடின் ஜிடான், எட்கர் டேவிட்ஸ் இவங்க 3 பேருமே வந்து பயங்கரமான பிளேயர்ஸ். இவங்க 3 பேருமே யுவென்டஸோட ஸ்டார்ட்டிங் லெவல்ல அந்த டைம்ல இருந்தாங்களாம். ஸோ ஜிடான் வந்துட்டு யுவே செரிய அந்த ஃபர்ஸ்ட் சீசன்லயே வின் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பட் ஹி வாஸ் பீட்டன் இன் த யூரோப்பியன் ஃபைனல் ஃபார் 3rd இயர். த பிரெஞ்ச்மேன் வந்து யுஎஃப்ஏ கப் ஃபைனல் வந்து போர்டோ கூட 1996லயும் தென் பீன் அன்ஏபிள் டு பிரிவென்ட் யுவென்டஸ் ஃப்ரம் சஃபரிங் 3-1 டிஃபீட் டு பொருசியா டாட்மண்ட். அண்ட் 1997 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்லையுமே வந்துட்டு தோத்துருக்காங்க. அந்த போர்டோல 1996லயும் தோத்துருக்காங்க. பொருசியா டாட்மண்ட் கூட 1997 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்லையும் வந்துட்டு தோத்துருக்காங்க. அதனால இந்த தடவை வந்துட்டு 1998ல இவங்களோட விளையாடும்போது வந்துட்டு கரெக்டா டீவியேட் ஆகி வந்து இவங்களுக்கு விழுந்திருக்குன்னு சொன்னாங்கல்ல. அந்த கேமே வந்துட்டு தோத்தனால அந்த பவர் ஷிஃப்ட் ஆகி அப்படியே இதுக்கு போயிடுச்சு. செரியாக்குல இருந்து இவங்களுக்கு லாலிகாவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த அந்த ஃபைனல்ல. ஸோ இன்கிரெடிபிளி வந்துட்டு
some were starting to suggest that he was a big game bottler அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிடானை பத்தி. திஸ் மென்ட் he scored twice in the வேர்ல்டு கப் ஃபைனல். இதுவும் நடந்திருக்கு. ஸோ 2 months முன்னாடி வந்துட்டு 2 தடவை வேர்ல்டு கப் ஃபைனலில் விளையாண்டு அந்த அப்பதான் வந்து இவங்க 1996 வேர்ல்டு கப் ஃபைனல். அது நாட் பேட் ஃபார் அ பாட்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேலண்டார் வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த பேலண்டார் would have been be by the end of the year அப்படின்ட்டு இருக்காங்க. யுவென்டஸ் வாஸ் மேட் லார்ஜ் பேட் ஆன் டு தி இன்டர்நேஷனல் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடான் சொல்லியிருக்காரு. எஃப்எஃப்டி அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு வந்துட்டு ஜிடான் சொல்லியிருக்காரு, யுவென்டஸ் மட்டும் இல்லைன்னா என்னோட லான்ச்சே கிடைச்சிருக்காது. எல்லாருமே என்னைய பார்க்க ஆரம்பிச்சதுக்கான காரணம் வந்து யுவென்டஸ் தான். அதுக்கப்புறம் தான் ரியல் மெடல் வந்துட்டார்ல. ஸோ அது வரைக்கும் வந்து யுவென்டஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இவங்க ஜிடானுடைய சாம்பியன்ஸ் லீக் க்ளோரி வந்து ரியல் மெடல் கூட தான் வந்திருக்கு. அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கப் ஃபார் 32 years 1998 நான் சொன்ன அந்த ஃபைனல் அவங்க ஜெயிச்சது தான் வந்து 32 years கழிச்சு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கப்போ 1998 தான் வின் பண்ணியிருக்காங்க. சரியாவுடைய இன்கிரெடிபிளான ஒரு ஸ்ட்ரீக் வந்துட்டு 7 கன்சிக்யூட்டிவ் யூரோப்பியன் ஃபைனல்ஸோட அதோட முடிஞ்சுது. அப்போ 1998ஓட வந்து சரியாக்கு வந்து அந்த டைமே முடிஞ்சுது. 1999 வந்து பார்மாங்கிற கிளப் வந்து யூஎஃப்ஏ கப்பு வந்து வின் பண்ணாங்க. அண்ட் லாச்சியோ வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல வந்துட்டு மயோக்கா கூட கப் வின்னர்ஸ் கப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு லாஸ்டான ஒரு ஃபேஸ் ஃபார் தி செரியா கிளப்ஸ் 1999ல. அதோட படுத்தது தான் ஆஸ் பால் நெட்வெட் வந்து அந்த வின்னர் வந்து வில்லார் பார்க்ல வந்து அடிச்சிருக்காரு. அந்த பாவல் நெட்வெட் அவரும் வந்து பயங்கரமான பிளேயர். இப்போ நீங்க போட்டோ பார்த்துருப்பீங்க, அவரும் சரியான பிளேயர் இந்த டைம்ல. நான் இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர்ஸை பத்தி சொல்லிட்டு போனேன்னா அதே ஒரு பெரிய ஒரு இதுவா பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்க இந்த ஷார்ட்ஸ்ல இந்த பிளேயர்ஸை பத்தி பார்க்கறதுக்கான விருப்பம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ இட்டாலியோட சக்சஸ் யூரோப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போச்சு. ஸ்பானிஷ் டீம்ஸ் வந்துட்டு அதுல இருந்து 17 யூரோப்பியன் ட்ரோஃபிஸ் வந்து முன்னிருக்காங்க. எப்பன்னா 2000ஸ்ல ஆரம்பிச்சு ஸ்பானிஷ் டீம்ஸ் மட்டுமே 17 தடவை யூரோப்பியன் ட்ரோஃபிஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. இட்டாலியன் சைட்ஸ் வந்து 3 தான் வின் பண்ணிருக்கு. ஸோ லெவல் ஆஃப் சரியா வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு 2000ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரீமியர் லீக் பெருசாயிட்டே போச்சு, புண்டஸ் லீகா லாலிகாவும் பெருசாச்சு, பிரெஞ்சு லீக் கூட பெருசாயிட்டு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பெரிய பணம் இது வந்து இனிமேல் இட்டாலியில் இல்லை, இங்கிருந்து ஆரம்பிச்சு வந்து இங்கிலாந்துல தான் இருந்துச்சு. பெரிய டெலிவிஷன் டீலு, அதனால தான் வந்து இங்கிலாந்துல பெருசாக ஆரம்பிச்சிச்சு. ஸ்பெயின்லையும் கூட வந்துட்டு அந்த கேலாக்டிகோஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஈராவும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ டாப் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே அந்த மற்ற கிளப்புக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது போற காரணத்தினால வந்து இப்போ மேட்சை பார்க்க வர மக்களுடைய அட்டெண்டன்ஸும் கம்மியாயிட்டே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வின்டர் சொல்றாப்ல. 2006-2007 சீசன் அப்போ வந்துட்டு அந்த ஒரு பெரிய ஸ்கேண்டல் வந்துச்சு இதுல இட்டாலியன் ஃபுட்பால். அதுல வந்துட்டு வெறும் 20,000 போயிடுச்சாமா. அதோடைய ரெகுலர் அட்டண்டன்ஸ், ஆவரேஜ் அட்டண்டன்ஸ் வந்துட்டு 20,000 போயிடுச்சான். ஒரு டெக்கேடு ஃபுல்லாவே சரியா வந்து வாஸ் வேர் இட் வாஸ், அந்த லெவல்ல சரியா இருந்துச்சு. 13 யூரோப்பியன் ட்ரம்ஸ், 6 வேர்ல்ட் ரெக்கார்ட் டிரான்ஸ்ஃபர், 6 வேலண்டியர் வின்னர்ஸ் 10 வருஷத்துல. தேர் வாஸ் நோ ஆர்குமெண்ட் டியூரிங் த 90s. இட்டாலியன் ஃபுட்பால் தான் வந்து வேற லெவல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளேயர்ஸ் லைக் பேஜியோ, ஜிடன், டெல் பியரோ, ரொபர்டோ கார்லஸ், பூஃபான், துராம், கானவாரோ, ஃபேபியோ கானவாரோ செல்சிக்கு வரக்கு முன்னாடி அங்கதான் இருந்தான். ஹுவான் செபஸ்டியன் வெரான், ஹெர்னன் கிரெஸ்போ, ஐயோ அப்பா கிரெஸ்போலாம் மறந்தே போயிட்டேன். கிரெஸ்போலாம் அந்த இந்த டைம்ல ஏசி மிலான் கூட ஆடிட்டு இருந்தப்போ எல்லாம் வந்து பயங்கரமான பிளேயர்ஸ். தி ஓஜி ரொனால்டோ, R9 ரொனால்டோ அவனும் அங்கதான் இருந்தான். ஃப்ராங்கோ பெரசி, ஐயோ அந்த கேரகர் ஃப்ராங்கோ பெரசியை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். ஈஸ் த பெஸ்ட் எவர் டிஃபெண்டர் இன் வேர்ல்ட் ஃபுட்பால் தட் ஐவ் சீன் அப்படின்னு சொல்லிட்டு. பாவ்லோ மால்டினி, காஸ்த குவர்த்தா, டசோட்டி, காலி, இவங்க எல்லாருமே வந்து இன்கிரெடிபிளா இருந்த பிளேயர்ஸ் அந்த டைம்ல. இப்போ வந்துட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் பத்தி நான் சொல்றேன். இந்த இன்சிடென்ட் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல 1992ல ஒரு பிளேயர் ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பால் வந்து பெனல்டி ஸ்பாட்ல இருந்துச்சு. ரொபர்டோ பாஜியோ வந்துட்டு பெனல்டி ஸ்பாட் எடுக்கிறதுக்கான போன அந்த டிவைன் போனிடேலுங்கிற பிளேயருக்கு வந்து சந்தோஷமே இல்லை. ஏன்னா பேஜியோ பெனல்ட்டி எடுக்க போறான், அவனுக்கு என்ன எனக்கு கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாப்புல. 3 years இந்த இன்ஃபேமஸ் மிஸ் இந்த 1994 வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்துட்டு
டைரக்ட் ஸ்பாட் கிக் டிராமா கொடுக்கப்பட்டுச்சான் அதில் அந்த கேமில். எனக்கு அது ஞாபகம் இல்லை. 1994 வேர்ல்டு கப் ஃபைனல் வந்து ஒரு பயங்கரமான டிராவா இருந்தப்போ வந்துட்டு பேஜியோ வந்து திருப்பியும் ஃபியரண்டினா வந்திருக்கார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் பீயிங் சோல் டு யுவென்டஸ். அந்த டைமில் ரொபர்ட்டா பேஜியோ இந்த இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். இந்த இன்சிடென்ட் பெனல்டி ஸ்பாட்டில் வச்சிருக்காப்புல டிவைன் பானிடெயிலுங்கிற பிளேயர் இருந்து கெடுத்து ரொபர்ட்டா பேஜியோட்டு கொடுத்துருக்காங்க. திருப்பி ஃபியரண்டினா வந்தாப்புல. ஏன்னா ஃபியரண்டினா தான் வந்து அவங்க வித்தாங்க யுவென்டஸ்க்கு. ஸோ 50 பீப்புள் வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா இந்த ரயட்ஸ் தட் க்ரூ என்னது தட் கிரீட்டட் த சேல். அடே அப்பா, அந்த சேல் ஃபியோரண்டினாலேருந்து யுவென்டஸ்க்கு பண்ணின சேல்னால வந்து 50 பேர் வந்து ரயட் எல்லாம் போய் அவங்களுக்குலாம் இன்ஜுரிலாம் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் பாஜியோ வாஸ் அன்ஷூர் வெதர் ஹி வாண்டட் டு லீவ் ஃபியோரண்டினா, ரெஃப்யூசிங் தி யுவென்டஸ் ஸ்கார்ஃப் அட் இஸ் அன்வெயிலிங். ஏய், இந்த காலத்துல ஃபுட்பாலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கானுங்க, அந்த காலத்துல எப்படி எல்லாம் இருந்திருக்கானுங்க பாரு. ஸோ ஃபுட்பால் வந்து இவால்வ் ஆகிட்டே வருதுங்கிறதுக்குலாம் இதெல்லாம் கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த டைம்ல வந்து அவன் ஸ்கார்ஃபை கூட பிடிக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு இஃப் இட் டிட் கோ டவுன் வெல் வித் பியான் கேனரி, திங்ஸ் வர் அபவுட் டு கெட் அ லாட் மோர் ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா பேஜியோ வந்து யுவென்டஸோடைய பெனல்டி டேக்கர். பட் அந்த கேம்ல பெனல்ட்டி அவன்கிட்ட கொடுத்ததுக்கும் நான் பெனல்ட்டி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்லையாமா. வேற லெவல்ல வந்துட்டு அந்த டீம்மேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்ல நீ தான் எடுத்தாவணும் வந்து அவனை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவன் வந்து நோ, நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காராமா. இவன் லூயிகி டி ஆகோஸ்தினி அப்படிங்கிற பிளேயர் வந்து சரிப்பா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிஸ் பண்ணிட்டாராம். அந்த அந்த ஃபைனல்ல வந்து அந்த கோலை ஃபியோரண்டினா கூட இல்லை நான் எடுக்க மாட்டேன், நான் எடுத்த நான் வந்து ஸ்கோர் பண்ணி எனக்கு தெரியும் நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு வந்துட்டு பேஜியோ வந்து எடுக்கலையாம். அதை மிஸ் பண்ணனால வந்துட்டு பேஜியோ வந்து டக்குன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணி தூக்கிட்டாங்க. அந்த அவன் வந்து கான்ட்ரவர்ஷியலி பிக்கிங் ஆஃப் தி வியர்லெஃப் ஸ்கார்ஃப் த்ரூ இன் ஹிஸ் டைரக்ஷன் ஆன் தி வே டு கோயிங் டு தி ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் யுவென்டஸ் வந்து 1-0 தோத்துருக்காங்க அந்த கேம். ஸோ ஏதோ ஒரு ஃபேனை வந்து ஸ்கார்ஃப் தூக்கி போட்டிருக்காங்க, இவங்களுடைய ஸ்கார்ஃப் ஃபியோரண்டினாவோட ஸ்கார்ஃப் தூக்கி போட்டிருக்காங்க. அதை எடுத்துட்டு யுவென்டஸோடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிருக்காரு. அந்த கேமை வந்து யுவென்டஸ் 1-0 தோத்துருக்காங்க. பா, அதெல்லாம் என்ன ஒரு விஷயம் நடு, நான் போய் பெனல்ட்டி எடுக்க மாட்டேன், ஏன்னு கேட்டா இந்த இது கூட வேணாலும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சாமி. ஸோ அந்த இங்கிலீஷ் ஃபுட்பால் ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு இது செகண்ட், இது அது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். ஓகேவா, செகண்ட் இன்சிடென்ட் அந்த இங்கிலீஷ் ஃபேன்ஸ் வந்து 1992 ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னல. 1992 தான் சரியாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா வந்து பால் கேஸ்கோயிக்னே அப்படிங்கிற பிளேயரை வந்துட்டு நாப்போலி, யுவென்டஸ், ரோமா இவங்க 3 கிளப்புமே இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்களாமா அவனை வந்து வாங்குறதுக்கு. ஆனா லாட்சியோ தான் வந்து ஸ்பர்ஸ் கூட வந்து டீல் சைன் பண்ணிருக்காங்க 1991ல. அது வரைக்கும் வந்து ஸ்பர்ஸ் விளையாட்டு இருந்த வந்து இந்த பால் கேஸ்கோயிக்னேங்கிற பிளேயர் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரோமா சாரி லாட்சியோ வந்து டீல் பேசிட்டாங்களாம். ஸோ ஆஸ்ட் வாட் இட் குட் டேக் டு சைன் இம், இவன் அந்த பிளேயர் வந்துட்டு எனக்கு ஒரு ட்ரவுட் ஃபார்ம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து லாட்சியோ ஒத்துக்கிட்டாங்களாம். சரி நாங்க வாங்கி தரோம், நீ வந்து சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ட்ரவுட்னா ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ் தானே. ட்ரவுட்னா என்னன்னு பாக்குறேன். எக்ஸாக்ட்லி ட்ரவுட் ஃபார்ம்னா ஃபிஷ். ஸோ ஃபிஷ் ஃபார்ம் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க வந்து ஓகே நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்ட்டு இருக்காங்களாம். அதுலேருந்து வந்து அவர் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காரு, லாட்ஜியோவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த நீ இன்ஜுரி ஹி சஸ்டெயின் டியூரிங் தி 1991 எஃப்ஏ கப் ஃபைனல் வந்து அந்த மூவ் வந்து டிலே பண்ணுச்சு. அதனால வந்து திருப்பி ரீநெகோசியேஷன் பண்ணியிருக்காங்க. வெறும் 8.5 மில்லியன், அப்போ வந்து 8.5 மில்லியன் பவுண்ட்ஸ்ல இருந்து வந்து 5.5 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆயிடுச்சு. பட் அப்பவே அதெல்லாம் பெரிய காசு. 5.5 மில்லியனா அடே அப்படின்னு சொல்லி. ஸோ அவரோட ரிகவரியில் ஒரு பெரிய செட்பேக் வந்தனால வந்துட்டு அவர் வந்து ஒரு நைட் கிளப்ல வந்து அவரை அட்டாக் பண்ணிட்டாங்க யாரோ போய். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிசார் பிளான் வந்து டு பி அக்கம்பனிட் இன் இட்டலி பை கிளென் ரோய்டர் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிளேயர்னால வந்து கூடயே அந்த பிளேயரும் வருவாரு, கிளென் ரோடர் அப்படிங்கிற பிளேயரும் கூட வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ he had been due to move to Rome to keep an eye on his former toon teammate only to cancel his plans, angered that he had been in the night club that evening. அந்த ரோமாக்கு அவரு கிளம்ப வேண்டிய டைமா இருந்தும் ஃபார்மர் டீம்மேட்ல வந்து கண்ணை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதனால வந்துட்டு அவர் பிளானை கேன்சல் பண்ணிட்டு அந்த இடம் நைட்டு வந்து நைட் கிளப்ல போய் பார்ட்டி பண்ணியிருக்காரு. கேஸ்கோயிக்னே வந்துட்டு ரோமாக்கு வந்து ஃபைனலி 1992ல ரோமாக்கு போயிட்டார், லாட்சியோக்கே போகல. அவர் வந்துட்டு அந்த பிளான்ஸ்க்கே இல்லாமல் சொல்லிட்டு லாசியோவே போகாம 1992ல ரோமாக்கு போயிட்டார். ரோமாக்கு போயிட்டு வந்து 22,000 பவுண்ட்ஸ்
பெர் வீக் பே பண்ணியிருக்காங்க. அந்த அந்த டைம்ல வந்து அந்த 22,000 பவுண்ட்ஸ் பெர் வீக்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆமா பெர் வீக் ரோமா கொடுத்துருக்காங்க. ஸோ த கிளப் கேவ் டூ பாடி கார்ட்ஸ் அவனை வீட்டை பார்த்துக்கிறதுக்கு. ஆல்தோ நியர்லி வென் பேட்லி ராங் வென் ஒன் ஆஃப் த பிரீஃப்லி இத படிக்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கு. அதாவது என்ன ஆயி போச்சுன்னா 2 பாடி கார்டு குடுத்துருக்காங்கல்ல. அந்த பாடி கார்டே வந்து கன்ஃப்யூஸ் ஆயிட்டோம் நம்ம. ஒரு தடவ வந்துட்டு இவனே திருடன்னு நெனச்சுட்டு வந்துட்டு, அவன் மண்டையிலே வந்து கன்ன வச்சிருக்கான். "டேய் டோன்ட் மூவ்" அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில கன்ன வச்சிருக்கான். "டேய் டேய் 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 நான் தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடந்திருக்குது. ஸோ அவனுடைய லாட்சியோ டெபியூ வந்துட்டு இல்ல அவன் ரோமா போல. லாட்சியோக்கு தான் வந்திருக்கான். ஸோ லாட்சியோ டெபியூ வந்துட்டு ஹோம் டூ ஜெனோவா அங்க வந்து நடந்திருக்குது. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செரியா கேம் ஷோன் லைவ் ஆன் இங்கிலீஷ் டிவி. வாவ்! வேற லெவல்ல. அந்த அப்ப அது வரைக்கும் வந்து இங்கிலாந்துல எவனுமே கண்டுக்காத ஒரு லீக். ஸ்பர்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க அங்க போயிட்டாங்கறதுக்காக ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எவர் கேம்ஸ் இங்கிலீஷ் டிவில போட்டுருக்காங்க. சேனல் 4 வந்து அந்த ரைட்ஸ பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 1992ல. இட் வாஸ் எ விண்டோ இன்டு எ டிஃபரண்ட் வேர்ல்ட் ஃபார் ஃபேன்ஸ் ஹூஸ் பிரீவியஸ்லி பீன் ஒன்லி ஏபிள் டு வாட்ச் இட்டாலியன் கிளப்ஸ் இன் தி ஒகேஷனல் யூரோப்பியன் கிளாஷ். அப்பலாம் வந்து எப்பவாச்சும் ஒரு யூரோப்பியன் கிளாஸ்ல தான் வந்து அவங்க யுவென்டஸ் கேம்ஸையோ, இல்ல இட்டாலியன் கேம்ஸ் ஸ்பெசிஃபிக்லி பார்த்திருக்க முடிஞ்சுதான். இப்ப வந்து இந்த பிளேயர் அங்க போனனால சேனல் 4 அப்படின்னு சொல்லப்படுற டெலிவிஷன் நெட்வொர்க் வந்து இப்ப பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரைட்ஸ. இவங்களெல்லாம் காட்டுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமான இன்சிடென்ட்ஸ் அந்த டைம்ல. ஓகேவா? ஸோ ஒரு கன்க்ளூஷன் டைமுக்கு வரேன். ஏன்னா இது பெரிய எபிசோடா போயிடுச்சு. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னு நம்புறேன். புடிச்சதா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா. ஸோ கன்க்ளூஷன் எதனால வந்து சரியா வந்து விழுக ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்லி பணம் தான். என்னன்னா, இட்டாலியில வந்துட்டு ஓனர்ஸ் எல்லாமே வந்துட்டு யுகே மாரியோ, ஜெர்மனி மாரியோ, பிரான்ஸ் மாரியோ, நெதர்லாண்ட்ஸ் மாரியோ அவங்க வந்து ஸ்பெயின் மாரி கூட வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்கலாம் ரிச் கிடையாது. நெறைய ரீஜியன்ஸ்ல வந்துட்டு எஸ்பெஷலி இந்த சவுத் வந்து ரொம்ப புவராம் கம்பேர்ட் டு தி அதர் கண்ட்ரீஸ். ஸோ ஃபேன்ஸுக்கு வந்துட்டு பயங்கர பணமே கம்மி. ஸ்பெண்ட் பண்றதுக்கான பணமே கம்மி. ஸோ டீம்ஸ் ஹேவ் லெஸ் மனி டு இன்வெஸ்ட் இன் அகாடமிஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லுக் அட் தி இன்டர் டீம் தட் மேட் இட் டு தி யுசிஐ ஃபைனல். வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் வந்துட்டு ரொம்ப சீப்பா வாங்கியிருக்காங்க. இல்லைன்னா ஃப்ரீ ஏஜென்ட்ஸோட வந்திருப்பாங்க. இந்த யூசிஎல் ஃபைனல் கூட வந்தாங்கல்ல இன்டர் மிலான். அதுல இருக்கிற பிளேயர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிளேயர்ஸ் வந்துட்டு சீப்பா வாங்கியிருப்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு ஃப்ரீ ஏஜென்ட்டா தான் வந்திருப்பாங்க. ரெலிகேஷன் ஜோன் டீம்ஸ் வந்து இபிஎல் வந்துட்டு இபிஎல் இருக்க ரெலிகேஷன் ஜோன் டீம்ஸ் கூட வந்துட்டு டாப் 4 to 6ல இருக்கிற செரியாலுக்கு டீம்ஸோட அதிகமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கும்போது, கண்டிப்பா குவாலிட்டி வந்து டிராப் ஆகும். நோ டவுட் அபௌட் தட் வித் சரியா. செகண்ட் ஒன் வந்து பேட் லக்ன்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்ல இட்டாலியன் டீம்ஸ் வந்துட்டு யுசிஎல் 2 வாட்டியும் ஜெயிச்சிருக்காங்க. 2007, 2010. 2007ல வந்து ஏசி மிலான் ஜெயிச்சாங்க. 2010ல வந்து இன்டர் மிலான் ஜெயிச்சாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஒரு 2 இயர்ஸ் தான் வந்து யுசிஎல்லே ஜெயிச்சிருக்காங்க. எட் தேவ் லாஸ்ட் 4 மோர் ஃபைனல்ஸ். 2005லயும் ஏசி மிலான் வந்து லிவர்பூல் கூட தோத்தாங்க. 2015லயும் வந்துட்டு செல்சி கூட யாரு தோத்தாங்க? தோத்துருக்காங்க. 2017ல வந்து யுவென்டஸ் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். 2023ல அகைன் இன்டர் மிலான் தோத்துருக்காங்க. மீன்வைல் டீம்ஸ் லைக் ரியல் மேட்ரிட் ஆர் பார்சிலோனா ஹேவ் 100% சக்சஸ் இன் தேர் ஃபைனல்ஸ் இன் த சேம் பீரியட், மேக்கிங் லா லீகா மோர் சக்சஸ்ஃபுல் இன் ஜெனரல். அண்ட் பிரீமியர் லீக் கூட வந்து அதே டைம்ல வந்து 4 வின்னர்ஸ் இருந்திருக்காங்க. லிவர்பூல் ஒரு தடவை, சிட்டி ஒரு தடவை, செல்சி ஒரு தடவை, யுனைடெட் ஒரு தடவை. ஸோ இந்த 4 கிளப்ஸுமே வந்து அதே டைம் ஜோன்ல வந்து 4 வாட்டி வச்சிருக்காங்க. தேர்ட் ஓவரால் டவுன்ஃபால் ஆஃப் இட்டாலியன் ஃபுட்பாலே வந்துட்டு அவங்களுடைய பிளே ஸ்டைல பொறுத்து இருக்கு. தி ஐகானிக் டிஃபென்சிவ் பிளே ஸ்டைல் வந்துட்டு பயங்கர அமேசிங்கா இருந்திருக்கு அந்த டைம்லலாம் பார்த்தோம்னா. வாவ்! இட்டாலியன் டீம்ஸ் மேல டிஃபெண்டே பண்ண முடியாதுன்னு சொல்ல இந்த காலம்லாம் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து மக்களுக்கு இந்த டிஃபெண்டிங் பண்றதெல்லாம் இப்ப யாருக்கும் பிடிக்கிறதில்ல. டேய் 3 கோல் நீ போடுறியா? 3 கோல் நான் போடுவேன்டா. அப்படிங்கிற மாரி தான் பிளே ஸ்டைலே மாறிடுச்சு. மக்களுக்கு இப்ப அதான் பிடிக்குது. எவன்டா ஜோசே மோரினியோ மாரி ஆடுவாங்களோ அப்படிங்கிறத இப்ப எல்லாருமே கேட்கறாங்க. அந்த மாரிலாம் பஸ் எல்லாம் போட்டு உட்கார்ந்துக்கல என் கிளப்புக்கு ஐய்யய்யய்யோ! நான்லாம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது வந்து ரொம்ப இப்பலாம் வந்து அவுட்டேட்டட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் ரொம்ப அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. அ முன்னாடி 2000 எந்த யூரோஸ் 2020 யூரோஸ் வந்து இட்டாலி தான் ஜெயிச்சாங்க. ஆனா அந்த காம்படிஷன தவிர இன்டர்நேஷனலி வந்து கூட வேர்ல்டு கப் கூட குவாலிஃபை ஆகாம போயிருக்காங்க இட்டாலி நெறைய தடவ. அந்த மாரி இருந்துச்சு. எத்தனை இட்டாலியன் பிளேயர்ஸ வந்து இப்ப நம்ம வேர்ல்டு கிளாஸ்ன்னு நம்ம சொல்லிற முடியும்? நீங்க காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எந்த இட்டாலியன் பிளேயர் வந்து இப்ப நம்ம வேர்ல்டு கிளாஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும்? த குளோசஸ்ட் டு தட் ஆர் இப்ப சில இப்ப வந்து அந்த பரேலா இல்ல டி மார்க்கோ அவங்கள தான் சொல்ல முடியும். பட் பெரிய பிளேயர்ஸ் யாருமே இன்னும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு வேர்ல்ட் கிளாஸ் இட்டாலியில எனக்கே தெரியலைங்க. பட் இன் ஜெனரல் இட்டாலியன்ல வந்து சரியா டேலண்ட் இப்ப கம்மியா வர ஆரம்பிச்சிருச்சு. மால்டினி, நெஸ்டா, பீர்லோ, டாட்டி, டெல் பியரோ, பாஜியோங்க புரொடியூஸ் பண்ண ஒரு கண்ட்ரில
இப்போ இந்த டேலண்ட் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சம் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் இட்டாலியன்ஸ் ஆஃப் த ரீசென்ட் இயர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய பெஸ்ட் இயர்ஸையே சரியா விட்டுட்டு வேற ஏதோ கிளப்ல தான் போய் அவங்க பண்ணியிருக்காங்க. ஜார்ஜினியாவா இருக்கட்டும், வெராட்டியா இருக்கட்டும், டானருமாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து வெளியே ஏதோ வேற ஏதோ ஒரு கிளப்ல போய் விளையாடி தான் அவங்களுடைய பெஸ்ட் இயர்ஸை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து இட்டாலியன் செரியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ஓவரால் நிறைய ரீசன்ஸ் இருக்கு இட்டாலியனுடைய டவுன்ஃபாலுக்கு வந்து. அந்த காலத்தில் வா இப்படியெல்லாம் இருந்த ஒரு லீக் வந்து இப்படி விழுந்துருச்சாடா அப்படின்னு யோசிச்சு பார்க்கறக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கு. ஆனா இது எப்போ வேணாலும் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்கு பிரீமியர் லீக் தான் டாப்ல இருக்கும். ஏன்னா பணம் இங்க தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஏதோ ஒரு ஸ்கேண்டல்ல வந்து பிரீமியர் லீக் மாட்டலாம். இல்ல ஏதோ ஒரு ஃபிக்சிங்ல ஏதோ ஒரு மாட்டி இனிமேல் இந்த லீக்ல ஃபுல்லா ஃபிக்சிங் தான் பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சு இது விழுகலாம். என்ன வேணாலும் ஆகி விழுகலாம். ஆனா அது வரைக்கும் இட்டாலியன் ஃபுட்பால் இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க. பிரீமியர் லீக் வந்து வேற லெவல்ல மேல இருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் இட்டாலியன் ஃபுட்பால் முன்னாடி வரைக்கும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, மறக்காம அவங்களுடைய ஸ்ட்ராங்கான டிஃபென்சிவ் டிஸ்ப்ளே. ஒரு இட்டாலியன் சைட தாண்டி கோலே போட முடியாது அப்படிங்கிற ஒரு காலம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கணும்னா யூடியூப்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பட் இதுல நான் ஏதாச்சும் மிஸ் அவுட் பண்ணியிருந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, மறக்காம வந்து அதை காமெண்ட்ஸ்லயும் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்க பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த எபிசோட ஷேர் பண்ணுங்க.